ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராணி கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கிராணி கேம் பிளே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இவ்வளோ நாளாக வந்து நம்ம வீடியோ போடலை. ஏன் அப்படின்னா வந்து ஸ்கூலில் ரீஓப்பன் ஆயிருக்கு, அதனால கொஞ்சம் ஒர்க் போனதுனால வீடியோ போட கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இனிமேல் சாட்டர்டே சண்டேயில் வந்து வீக்லி ஒன்ஸு இல்லைனா வந்து 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து போட ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ ப்ளே கொடுத்துட்டு கிராணி கேம் ப்ளேக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம ப்ளே கொடுத்துட்டு உள்ளே போகலாம். நம்ம வந்து டிஃபிகல்ட்டியில் ஈஸி தான் வச்சுக்க போகிறோம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னால. கேம் தீம் வந்து நம்ம டிஃபால்ட்டில் தான் வச்சு விளையாட போகிறோம். இதில் வந்து 3 தீம் இருக்குது: நைட் மேரு, கிறிஸ்மஸ்ஸு, ஹாலோவின் அப்படின்ட்டு. நம்ம வந்து நார்மலி ஃபஸ்ட் டைம் மீதியெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நம்ம கண்டினியூ கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். லோடிங்னு காட்டுது. நம்ம வந்து உள்ளே போய் அந்த கிராணி அந்த ஆயா வந்து நமக்கு என்னென்ன வேலை காட்டுறாங்கன்னு பார்ப்போம். டே 1 to உள்ளே வந்தாச்சு. ஓகே, நம்ம வந்து பெட்லேருந்து ஏந்திக்கிறோம். இதில் வந்து நீங்கள் நிறைய வாட்டி நிறைய கேம் பிளேயில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பிகினர் அப்படின்றதுனால நம்ம வந்து இவ்வளோ தான் போட முடியும். போக போக இது பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்குதோ, நமக்கு வந்து நிறைய என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு தான் எஸ்கேப் பண்ண போகிறோம். முதல்ல இந்த ஜாடியை வச்சு மேலே இருக்கிற பிளாங்க் உடைக்க போகிறோம். எப்படின்னா அந்த பிளாங்க்குள்ளே நம்ம ஜாடியை போட்டு அது கிராணி வந்து தடுத்துருவாங்க. அதனால அந்த பிளாங்க் வந்து கீழே விழுந்துடும். நம்ம போய் ஹைட் ஆகிப்போம். அவங்க வர வரைக்கும் ஹைட் ஆகி அவங்க வந்தக்கப்புறம் நம்ம ஏஞ்சி வெளியே ஓடுறது தான் நம்ம டார்கெட்டு. சொன்ன மாதிரியே வந்துட்டே இருக்கிறாங்க. போய் உடைக்கிறாங்களா? உடச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஏஞ்சி வெளியே ஓடுவோம். பார்த்துட்டாங்களே நம்மளை? பார்த்துட்டாங்க. இப்போ கீழே போய் நமக்கு இந்த வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் வேலை. ஓப்பன் பண்ணுவோம் இங்கே என்ன இருக்குன்ட்டு. ஓகே, இங்கே கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது. இப்போ டோரில் வந்து 2 ஒயர் இருக்கும். அந்த ஒயரை போய் கட் பண்ணுவோம் முதல்ல. இந்த டோர் வேறு நேரங்காட்ட நேரத்தில் வேலையை காட்டுது. ஓகே, நம்ம வந்து கீழே இறங்குவோம். ஐயோ, திரும்ப பார்க்குறாளே. இப்போ கீழே போய் கீழே இன்னொரு ஒயர் இருக்கும். இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த பாக்ஸை தட்டி விட்டுட்டு ஒயர் கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து கீழே கார் எஸ்கேப்பில் இந்த இடத்துல போய் கட்டிங் பிளேயரை போட்டு அவளை வர வச்சு இந்த இடத்துல அவளை சாவடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஆன் பண்ணிக்கிட்டு இந்த கதவு பின்னாடி நின்றுப்போம். அது வர வரைக்கும் வந்துட்டு உள்ளே போயிட்டு சாவட்டும். டொக்கு நடந்து வருது பாருங்க எப்படி. இந்த கிராணிக்கு ஒரு நல்ல நேமாக பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவல் நடக்க சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். ஓகே, நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற கேப்பில் வந்துட்டாங்க. பார்க்காம இருந்தால் சரி. ஓகே, நல்ல பார்க்கல. நம்மளும் உள்ளே போட்டு அடைச்சாச்சு. அடைச்சிட்டோம். இப்போ வந்து உள்ளே அவங்க செத்துருவாங்க. இப்போ நம்ம மேலே போய் அந்த பிளாங்க் உடைச்ச இடத்துல ஒரு ஃபேன் இருக்கும். அந்த ஃபேனில் போய் கட் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அது எந்த ரேஸில் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு பார்க்குறோம். நம்ம இப்போ மேலே தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பிளாங்க்லாம் நல்லாவே உடச்சி கொடுத்து தான் போயிருக்கிறாங்க. பிளாங்க் ப்ளேஸ் பண்ணியாச்சு. கட்டிங் பிளேயர் வந்து எடுத்துட்டு நம்ம அப்படியே உள்ளே க்ராஸ் பண்ணி போவோம். உள்ளே போனால் டோர் மூடிக்கும். ஓகே, ப்ளூ கலர். ஓகே, இங்கே சேஃப்டி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி தேவை தான் படும். 2 ஸ்க்ரூவை எடுத்துக்கிட்டு தட்டி. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மொபைலில் விளையாட. ஓகே, நம்ம வந்து சேஃபில் போய் என்ன இருக்குன்ட்டு பார்த்துருவோம். நம்ம அந்த நேரத்தில் வந்து என்ன பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து அப்போயே யூஸ் பண்ணுறது தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இது அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அந்த பொருள் தொலைஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே நமக்கு கார் கீ கொடுத்துருக்காங்க. கார் கீழே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, வந்து இறங்கியாச்சு. இன்னும் இவங்க சாவலையா? என்னடா இது அதிசயமாக இருக்குது. இன்னொரு செத்துருக்கணும், இல்லை அந்த கதவு உடச்சிட்டு வெளியே வந்திருப்பாங்களே. பக்காக இருக்கும் போல இருக்குது. ஓகே, நம்ம வந்து அப்படியே போவோம். இவங்களை கண்டுக்க தேவையில்ல. இங்கே வந்து கன் பீஸ் இருக்குது பாருங்களேன். இந்த கன் பீஸ் எடுத்துக்கிட்டு போய் அங்கே அசம்பிள் பண்ணிடலாம். இன்னும் 2 பீஸ் வேணும். அப்படியே நிற்கிறாங்க. அவங்கள தொந்தரவே பண்ண தேவையில்ல. ஓகே, நம்ம வந்து மேலே ஏறி வந்துட்டுருக்கோம். மேலே போய் இன்னும் இந்த வீடை நம்ம வந்து முழுசாக எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. இந்த வீட்டிலேருந்து இன்னும் நம்ம டெத் கூட ஆகலை. இங்கே இன்ஜின் பார்ட் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம வந்து கார் எஸ்கேப்பே பண்ணிவிடுவோம். கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் தான் வந்து இங்கே மோஸ்ட்லி கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து முன்னாடி போய் இன்ஜின் பார்ட்டை செட் பண்ணிடலாம். அடுத்தடுத்து நமக்கு கார் கீக்கு ரிலேட்டான பொருள் கிடைக்கணுன்ட்டு வேண்டிப்போம். ஓகே, இன்னும் அவங்க அந்த ரூமில் தான் வந்து டச்சுக்கு நடந்துட்டுருக்குறாங்க. அந்த சேசிங் சவுண்டும் கேட்கல. ஏதோ ஒரு வினோதமான பக் நடந்திருக்கு. நமக்கு வந்து அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும்.
ஓகே, இங்கே வந்து ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. மேலே வந்து அந்த ஸ்பெஷல் கீயோட டோர் போட்டு ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு ஸ்பைடர் இருக்கும். இப்போ மேலே போய் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு மேலே என்ன கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே போனோன்னா நமக்கு மீட் வேணும், இல்லைன்னா வந்து கன் வேணும் அந்த டோரை மூடி விடுறதுக்காக. நம்மக்கிட்ட ரெண்டுமே இல்லை. அதனால வந்து வீட்டுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே கார் பேட்ரி இருக்குது. கார் பேட்ரி எடுத்துக்கிட்டு போய் கீழே போட்டு காரில் போட்டுடலாம். கொஞ்சம் வாய் ரொம்ப உளருது, என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால அப்படி இருக்கும். இன்னும் அவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அவங்களையே பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா நான் இந்த கேமுக்குள்ளே வரும்போது இவங்களை பார்த்து பயந்த, ஐயோ எப்படிலாம் அடிக்க போகிறாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் அவங்களே ரூமில் இருக்காங்க. இங்கே நமக்கு வந்து கேஸ்லின் கிடச்சிருக்கு. இதையே எடுத்துகிட்டு போய் காரில் ஊற்றிடுவோம். ஓகே, பார்த்தீங்களா? காருக்குள்ளே ஊற்றுறோம். ஊற்றிக்கிட்டே இருக்கோம், ஃபில் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணியாச்சு. இப்போ மேலே தான் போக போகிறோம் நம்ம. இப்போ வந்து நம்ம நிறைய இடத்துல இதை பாருங்கள், இந்த டனல்லாம் நம்ம போகவே இல்லை. வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம். அதெல்லாம் இன்னும் நம்ம வந்து கிச்சனை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓகே, நமக்கு வந்து கால் வச்ச இடமெல்லாம் கண்ணி வெடின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து கை வைக்கிற இடமெல்லாம் நமக்கு தேவையான பொருளாக தான் கிடைக்குது. அதனால் இப்போ நம்ம ஷார்ட்கன் பீஸ் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து செகண்ட் பீஸு. ஓகே, அந்த கிராணி நம்ம பார்க்காததுக்கு நல்லது, அப்படியே தான் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து இதுக்குள்ளே போய் பார்ப்போம் அடுத்து என்ன கிடைக்குது அப்படின்ட்டு. இந்த வால்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ வேணும். ஸ்க்ரூ இல்லை. இப்போது மேலே போவோம். மேலே போய் வேறு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த ட்ராவில் ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருக்கு. இதையும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஓகே, இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து காரோட ஃப்ரண்ட் சைடில் போடணும். இந்த கிராணியோட கார் மட்டும்தான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா காருக்கு முன்னாடி நீங்களே பாருங்களேன், ஒரு இன்ஜின் பார்ட்டு, ஒரு ஸ்பார்க் ப்ளக்கு, பேட்ரி, வேறு எதுவுமே இல்லை. கார்க்கு அதுக்கு வேறு இந்த ஒயர்ஸ் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் இருந்தால் நம்மளே ஒரு 4 காரை செஞ்சுட்டு போயிடலாம் போல இருக்குது. மேலே போய் வேறு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு இன்னும் கன்னுக்கு இன்னும் ஒரு பீஸ் தேவைப்படுது, அது இன்னும் கிடைக்கல. இதுக்குள்ளே போய் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே செடி. ஓகே, நம்ம வந்து இப்போ தான் வந்து கேட்டோம் அந்த 3வது பாட்டு எங்கே இருக்குன்ட்டு. நமக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிருச்சு அந்த 3வது பாட்டும். இப்போ அதையும் எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு 2 வேலை இருக்குது. அந்த ஸ்பைடர் போய் ஓப்பன் பண்ணுறது, இன்னும் ஒன்று ஸ்க்ரூ ட்ரைவரை எடுக்கிறது. இப்போ வந்து பேசிக்கிட்டு நம்ம கீழே வந்து வச்சுட்டோம். இப்போ அந்த ஷார்ட்கன் எடுத்துக்கிட்டு ஆமோவை லோட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம மேலே தான் போக போகிறோம். இந்த கிராணிலேயே வந்து நிறைய மோட்ஸ்லாம் இருக்குது. அந்த மோட்ஸ்லாம் ப்ளே பண்ணணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ அதை நம்மளால் ப்ளே பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து மேலே ஏறி அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை எடுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்படி இருந்து பண்ணணும். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் அடித்தாச்சு. இப்போ மேலே போய் நம்ம அந்த ஸ்பைடரை தான் இது பண்ண போகிறோம். மேலே அந்த ஸ்பைடர்கிட்ட போய் டோரை க்ளோஸ் பண்ணி அந்த சைடில் வந்து கபோர்டில் என்ன இருக்குன்ட்டு தான் செக் பண்ணணும். அங்கேயும் நமக்கு கார்க்கு ரிலேட்டடான பொருள் கிடச்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, ஷூட் பண்ணியாச்சு, மூடிடுச்சு. ஆமோ லோட் பண்ணிவிட்டு கன்னை போட்டுட்டு நம்ம வந்து உள்ளே என்ன இருக்குது பரவாயில்ல, எல்லாமே நமக்கு தேவையானதாக தான் கிடச்சிட்ருக்குது. இப்போ நம்ம போய் இந்த ஃப்ரெண்ட்ஸை வச்சு அந்த கார் இன்ஜினில் இருக்கிற அந்த 6 ஸ்க்ரூவையும் வந்து டைட் பண்ணிப்போம். இப்போ கீழே போகலாம். இன்னும் அந்த கிராணி வெளியே வரலன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஏதோ இருக்குது பாருங்கள் புக்கு, இதை எடுத்துகிட்டு போய் மேலே ஸ்பைடருக்கு எடுப்போம். ஏன்னா நமக்கு வந்து இன்ஜின் பார்ட்டு, ஸ்பார்க் ப்ளக்கு, ஃப்ரெண்ட்ஸு, பேட்ரி எல்லாமே கிடச்சிருச்சு. கேஸ்லினும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். பேட்லாக் கீ மட்டும்தான் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு சீவரில் தான் இருக்குன்றதுனால போய் புக்கை வச்சுட்டேன். ஓகே, அது வர்றதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் டைப் பண்ணிவிட்டு வந்துடலாம். எனக்கு ஒரு கெஸ்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை, அது சீவரில் இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கீழே போய் அந்த 6 ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிடலாம். கிராணி நான் ஒன்று நினச்சி பயந்தேன். ஓகே, நம்ம வந்து டக்கு டக்குன்னு போய் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். 1 2 3 3 4 5 6. ஓகே, நம்ம வந்து 6 ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சு. நமக்கு இன்னும் பேட்லாக் கீ கிடச்சா நம்ம எஸ்கேப் பண்ணி போயிடலாம். நான் நிஜமாலே இங்கே கிராணிலாம் வந்து போடணுமே, எப்படி போட போகிறோன்ட்டு பயந்தேன். ஆனால் வந்து நம்ம நல்ல நேரம் தப்பிச்சிட்டோம். அது பக்லேயே இருக்குது, நம்மளும் வந்து அதை போய் நோண்டலை.
இதான் வந்து கிராணியோட பொண்ணு. கிராணிக்கு அம்மா மாதிரி இருக்குது. இது கேட்ட கிராணியோட பொண்ணா. நான் ஸ்டார்டிங்கில் இது வந்து கிராணியோட அம்மான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து இப்போ தான் தெரியுது இது கிராணியோட பொண்ணு அப்படின்ட்டு. இப்போ நம்ம கீழே போய் சீவர் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துடலாம். நமக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படின்றது கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா கீழே 2 வால்ட் இருக்கும். அந்த 2 வால்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படும். அதுக்காக தான் நம்ம திரும்ப வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறோம். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு. கீழே போய் நம்ம தேடுற ஃபஸ்ட் ட்ரைலே வந்து பேட்லாக்கி கிடச்சா ரொம்பவே நிம்மதியாக இருக்கும். ஓகே, நம்ம கீழே போவோம். கீழே போய் ஸ்க்ரூ ட்ரைவருக்கு தான் பார்ப்போம். அந்த கேப்பில் நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்னும் 100 சப்ஸ்கிரைப் கூட ரீச் பண்ணல. நம்ம வந்து கொஞ்சம் ஆசைகளோடு தான் இந்த சேனலை க்ரியேட் பண்ணணுன்றதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, எப்படி ஓடுது பாருங்கள், எப்படி ஓடுது. இதை பார்த்தாலே பயமாக தான் இருக்கும். அது வர்றதுக்குள்ளே நம்ம ஓடி இருக்கணும். ஓகே, நம்ம வந்து வந்தாச்சு. இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் ட்ரை போடுவோம். 1 2 3 4 கிடைக்கணும். ஓகே, நமக்கு வந்து பேட்லாக்கி தான் கிடச்சிருக்கு. இது எடுத்துக்கிட்டு வந்து ஸ்பீடாக ஓடுவோம் அந்த ஸ்பைடர் வர்றதுக்குள்ளே. ஏன்னா மாட்டினோன்னா நம்ம வந்து இவ்வளோ நேரம் சாவாமல் விளையாடுறதுக்கு பிரோஜனமே இல்லாமல் போயிடும். அதனால தான். ஓகே, நம்ம வந்து வந்தாச்சு வெளியே. இங்கே தான் இன்னும் கிராணி இருக்கிறா. நம்ம அந்த பேட்லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கதவு திறக்க பார்ப்போம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. கார்த்தி எங்கே அதோ இங்கே இருக்கு, எடுத்தாச்சு. கிராணி டாட்டா, போயிட்டு வரேன், பாய். ஓகே, நம்ம வந்து பாய் சொல்லிட்டோம் கிராணிக்கு. இப்போ வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னங்க காருக்குள்ளே ரிவர்ஸ் கொடுத்த உடனே வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. சேசிங் சவுண்டு. ரிவர்ஸ் ஃபார்வர்ட். அப்பா, இடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு வாட்டி போகலாம். பாய். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.